அவர் இந்த மாதிரி பிறந்து எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. தன்னை அந்த குரு அவர் ஞானேஸ்வரத்தவர், ஞானேஸ்வரர் தான் குரு. அந்த குரு ராதாகிருஷ்ணா கேக்குறதா கேக்குறதா? சரி சரி, ஆமா. அந்த ஞானேஸ்வரர் தான் குருவா அமையர். வயசுல சின்னவா பெரியவாங்கிறது இல்ல. அந்த ஞானேஸ்வரர் ஞானேஸ்வரர் தேடி பகவானுடைய கட்டளையினால தேடி போய் ஏத்துக்கிறார். அப்பவும் அந்த சாங்கதேவருக்கு தான் பண்டிதன் வயசானவன் அதெல்லாம் போகல. ஆனா ஞானேஸ்வரர் பார்த்த உடனே எல்லாம் பெறுது. அதுக்கப்புறம் நாம ஜபம் பண்ணி அவரெல்லாம் புரிஞ்சுக்கிறார். ஆஹா, இத்தனை வருஷமா விட்டுட்டோமே, ஆனா இப்ப கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன ஆகுறதுன்னா, 2 ஸ்திரீகள் அவரை சேவிக்கிறதுக்காக வர, ரொம்பவும் துக்கத்தோட வர. ஒத்தி வயசானவன், ஒத்தி சாதாரண சின்ன வயசு. 2 பேரும் சேவிக்கிற பொழுது சாங்கதேவர் என்ன பண்ணிடுறதுன்னா, அந்த சின்னவளுக்கு அம்மா புத்திரபாக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுற. சரி, புத்திரபாக்கியம் உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணின உடனே அந்த வயசானவளும் அந்த சின்னவளும் சேர்ந்து ஓன்னு அழற. அவருக்கு ஒன்றும் புரியல. பகவான் இவளுக்கு புத்திர சந்தானம் உண்டுன்னு சொல்றான். நம்ம சொல்றோம் புத்திர பாக்கியம் உண்டுன்னு சொன்னதுக்கு ஒரு மனுஷா கூட அழுவாளா அப்படின்னு எல்லாம் இருக்கிற பொழுது, அப்ப அந்த வயசான கேள்வி சொல்றா, ஐயா என்னோட மாட்டு பொண்ணுவ என்னுடைய புள்ள இப்ப இல்ல, உயிரோட இல்ல அவன், அவளுக்கு போய் குழந்தை பிறக்கும், ஒரு விதவைக்கு குழந்தை பிறக்கும்னு நீங்க சொல்லிட்டேளே, என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டேள் அப்படின்னு வருத்தப்படுறா. அப்போ ஞானேஸ்வர் சொல்றார், சாங்கதேவர் சொல்றார், கிடையாது கிடையாது, எப்படியா இருந்தாலும் பகவானுடைய வாக்கு ஒரு காலமும் பொய்யாகாது, அவளுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, ஒரு விதவிக்கு குழந்தை பிறக்குமா, எப்படி சாத்தியம், ஏதா சாத்தியம், அவளும் மனோதர்மத்தை தகுந்த மாதிரி பேசுவாள், அப்படி எல்லாம் பேசுறா. அந்த கதவியும் இந்த சின்னவளும் உட்கார்ந்து எழுதுண்டு, எங்களுக்கு என்ன வழி, நான் ஏதான ஒரு பொழைக்கத்துக்கு வழி வேணும்னும் நீ குழந்தை பிறக்கும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு உடனே அவர் சொல்ற, உலகத்துல இதை ஏத்துப்பாளா அப்படின்னு எல்லாம் கேக்குறாவா. சாதாரணமா குழந்தை பிறந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் அதையே ஏத்துக்க மாட்டா. ஆண்டியான இல்லாதவள் புள்ள பெத்துண்டாக்கா இங்கான உலகத்துல ஏத்துக்குமா, உலகம் ஏத்துக்குமா, நாங்க என்ன பண்ணுவோம், எங்க போவோம், நாங்க எங்களுக்கு யார் கதி இருக்கா அப்படி எல்லாம் சொல்லி புலம்புன்னு புலம்பி அழவும். ஞானே சாங்கதேவர் சொல்ற, நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், இந்த ஊர்லயே இருங்கோ, இருந்தாக்க பகவானுடைய கிருப்பையில எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. அது போல கொஞ்ச காலம் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, பகவானுடைய கிருப்பையினால பிறக்கிறது. பிறக்குமா அப்படின்னா கண்டிப்பா பிறக்கும். இன்னைக்கு கூட இப்ப எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாலே, கல்யாணம் ஆகலைனாலும் குழந்தை பெற்றுக்க முடியும், அதெல்லாம் அந்த காலத்திலேயே நடந்தாச்சு. இல்லாத ஒரு விஷயத்தை வளரல இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி குழந்தையும் பிறந்தாச்சு. இந்த குழந்தைய மாத்து வைக்கிறதுங்கிறது ரோஹிணி கர்ப்பத்துக்கும் தேவகி கர்ப்பத்துக்கும் போறது பகவான். சங்கர்ஷனன் இழுக்கு, அதனாலதானே சங்கர்ஷனன் பேரு. அதனால இது இப்பதான் இவெல்லாம் அதிசயமா சொல்ல கிடக்கு, ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல நிஜமாவே ரொம்ப ரொம்ப அவசியமான நாளிலே மகான்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அது ரொம்ப அவசியப்பட்டாதான் பண்ணுவா. இப்போ தர்மங்கள் மாறி போனதுனாலதான் இவ்வளவு கெடுதல்களும் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. சமுத்திரம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியம் மீறி தாங்க முடியாம பொங்கிட்டா பாரு, இல்லைன்னா எப்படி அந்த மாதிரி பொங்குமா, கடல் பொங்கும் அப்படின்னா எவ்வளவு கட்டுப்பட்டு நிக்கிறது கரையில, ஆனா பொங்கிட்டுன்னா மனுஷாளுடைய அநியாயம். இன்னமும் அது அடியில குமரிக்கிட்டுதான் இருக்கு சமுத்திரம், இன்னும் குமரல நிறுத்தல, அது நடந்துட்டு தான் இருக்கு. அது எப்போ குமரி வெளியில வருமோ. அப்படி சாங்கதேவர் என்ன பண்றாருன்னா, அந்த வயசானவளையும் வாழை எடுத்து குழந்தையும் பிறக்கிறது. குழந்தை பிறந்து பூனல் போடுற வயசு வந்துடுறது. பூனல் போடுற வயசு வந்த உடனே போய் எங்க அக்ரஹாத்துல இருக்கிறவா எல்லாத்தையும் சாங்கதேவர் கேட்கிறார், அந்த குழந்தைக்கு பூனல் போட்டு வைக்கணும், நீங்க
வாத்தியாரா இருக்கிறவெல்லாம் வந்து பூணல் போடுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாக்க இவர் கண்ணா அப்படின்னா மனுஷா எப்படி பேசுவா அதே மாதிரி அவள்லாம் பேசுறா. ஒரு விதவைக்கு குழந்தை பிறகுதான் அந்த குழந்தை வந்து பகவானோட குழந்தையா, அந்த குழந்தைக்கு நாங்க வந்து பூணல் போட்டு வைக்கணுமா, எங்க ஆச்சாரம் என்ன ஆகுறது, எங்க அனுஷ்டானம் என்ன ஆகுறது, ஒரு விதவையோட குழந்தைக்கு நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். இப்ப அந்த குழந்தைக்கு பண்ணலேன்னா பூணல் போடலேன்னா என்ன மோசம் போச்சு, நீங்க ஒரு இது வந்துட்டேளா, கேவலமா இல்லையா, அவளுக்காக நீங்க வந்திருக்கீங்களே உங்களுக்கு நில கேவலமா இல்லையா, நீங்க அந்த மாதிரி நாங்க பண்ண வரமாட்டோம் அப்படின்னு திரும்ப அப்படி இன்னும் சுத்தி இருக்கிறவா எல்லாத்தையும் ஒவ்வொருத்தியா போய் கேட்கிற. எல்லாரும் இதே பதில் சொல்றா. சொன்ன உடனே அங்கேயே அவர் சொல்றார், நீங்க வராட்டான நான் பகவான போய் கேட்டுக்கிறேன், பகவான் வந்து எனக்கு உதவி பண்ணுவான், நீங்க என்ன எல்லாரும் சொல்ற, பகவான் உதவி பண்ணுவானா, ஏதாவது அர்த்தம் இருக்கா, பகவான் இன்னைக்கு நேர்ல வந்திருக்கான், பகவான் எப்படி வருவான், எங்க இருந்து வருவான், ஏன்னா பகவான் இருக்கான் பகவானுக்காக பண்றேன்னு சொல்ற அத்தனை ஜீவராசிகளும் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவா யார கும்பிட்டாலும் ஒரு வழக்கத்தினால பண்ணிட்டு இருக்கனாலே தவிர நம்பிக்கையோட பண்ணவே இல்ல. பகவான் இருக்கான், என் பகவான் இருக்கான், எனக்கு துணை இருக்கான் அப்படிங்கிற அந்த அந்த சத்தியத்தை மனசுக்குள்ள யாரும் இன்னும் வாங்கிக்கல. எல்லாரும் வெறும சும்மா நாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அதுபோல அவளுக்கு பகவான பத்தின நம்பிக்கை இல்லாதனாலே பகவான் எங்கேருந்து வருவான், எப்படி பண்ணுவான்னு எல்லாரும் சரி இதுக்கு என்ன ஒரு பிரமாதம், நானே போய் பகவான்கிட்டயே கேட்டு பகவானே வர சொல்றேன்னா, போங்க போங்க உங்களுக்கு என்ன பகவான் வந்துருவனோ, நீங்க பண்ணிடுவீங்களோ, போய் பாருங்க பாக்கலாம் அப்படின்னு. சரின்னு போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேக்குற, கிருஷ்ணா நீ வந்து இந்த குழந்தைக்கு பூணல் போட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும், பிராமணாலாம் இப்படி சொல்லிட்டா, பிராமணாலா இல்ல, அதனால அவளுக்கு அந்த சத்தியங்கள் என்னங்கிறது புரியல, அவ என்ன தர்மம் பண்ணணுங்கிறது புரியாம அதர்மமா பேசுற. அதெல்லாத்தையும் போனா கூட பரவாயில்ல கிருஷ்ணா, நீ வந்து இந்த குழந்தைக்கு உன்னுடைய குழந்தையா இருக்கிறதுனால நீ வந்து பூணல் போட்டு வைக்கணும்னா பகவான் சொல்றான், போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். சாங்கதேவர் ஆத்துக்கு வர்றார், வந்து அவள்கிட்ட எல்லாம் சொல்றார், ஒரு 500 பேருக்கு ஆகக்கூடியதான தெளிகைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணும்போது நாளைக்கு பூணல் அப்படின்னு சொல்லிடுற. எல்லா ஏற்பாடும் நடந்துடுறது. மத்தானா விடிய காத்தாலே தளிகை எல்லாம் மணக்க அவ்வளவு நன்னா அவ பண்றா. ஆச்சு நாழியாச்சு பூணல் போடுறதுக்கு. பூணல் போடுற நாழி இவெல்லாம் பிராமணாளுக்கெல்லாம் ஒன்னும் தோணுமே, பிராமணால மனுஷாளுக்கெல்லாம் பகவானே வரேன்னு சொல்லித்தான் இவன் எப்படி போட்டுருவான் அப்படின்னு குதர்க்கத்துக்கு என்ன நடக்கிறதுன்னு பாப்பமே, எப்படி பண்றான்னு பாப்பமே, இதானே உலகத்துல. அதே மாதிரி அவெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா, என்னதான் நடக்குது, பகவானா வருவானா, பூணல் போடுவானா, யாரு இந்த கதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பண்றான்னு நான் வந்து பாக்குறேன். எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, அந்த பூணல் போடுற நாழி வருது. அந்த குழந்தையோட அம்மாவும் பாட்டியும் அப்படியே மனசு பதைச்சு போற, ஐயோ இன்னும் பகவானை காணுமே, என்ன பண்றது, சாங்கதேவர் இப்படி சொல்லிட்டு வந்துட்டாரே, என்ன பண்றது, இது நிஜமாகுமா, அவளுக்கும் செத்த கிளேசம் வந்துடுறது. ஆனாக்க அந்த குழந்தைய மனையில உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது பகவான் வந்து காதல மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுடுறான். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியுது, கண்ணுக்கு அத்தனை பேருக்கு வந்திருக்கிறவா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுறது. ஆனா பகவான் வந்து தன்னுடைய பக்தனா இருக்கிற ஒரு மகானை கைவிட்டுற மாட்டான், அது சத்தியம். அப்படியே அந்த குழந்தைக்கு பிரம்மோபதேசம் செஞ்சு எல்லா பிராமணாலும் அது பாக்குற. அப்பதான் சாங்கதேவர் மேல அவளுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்து உடனே அபச்சாரம் பண்ணிட்டோம் விழுந்து எல்லாரும் சேவிக்கிறா. அபச்சாரம் பண்ணிட்டோம், தெரியாதனமா பண்ணிட்டோம், மகிமை எங்களுக்கு தெரியவே இல்லையே, இப்படி பண்ணிட்டோமே, மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நாங்க எல்லாரும் ஆகாரம் எடுத்துக்கிறோம், எடுத்துட்டுதான் நாங்கெல்லாம் ஆத்துக்கு போவோம் அப்படிங்கிற. அங்க பண்ணிருக்கிற தெளிகோ ஒரு 500 பேருக்குத்தான், வந்திருக்கிற மனுஷாலோ 5000 பேர். எப்படி அப்படின்னு பகவான தியானம் பண்ணின உடனே அந்த 500 பேருக்கு பண்ணினதே 5000 பேருக்கும் சரியா ஆகிறது. இதுவும் சத்தியம். எத்தனையோ தரம் அந்த மாதிரி நடந்திருக்கு, அதுவும் சத்தியம். அந்த
எல்லாரும் சாப்பிட்டு சொல்றா, இது வரைக்கும் இந்த மாதிரி தளிகை நாங்க பண்ணி சாப்பிட்டதே இல்லையே, இவ ஒரு பொம்மநாட்டி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கா, இவ்வளவு ருச்சியா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷத்தோட ஆத்துக்கு போற. அதுக்கப்புறம் ஒரு நாள், அதுக்கப்புறம் அந்த கதை எல்லாரும் ஏத்துன்றா உலகத்துல, பகவான் இருக்கான்னு அது வரைக்கும் அவளுக்கு தெரியல, அவ்வளவுதான். பகவான ஏத்துக்கிண்டு சாங்கதேவரை குருவா ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஊரே சாங்கதேவர் சொல்ற பிரகாரம் தான் நடக்கிறது. பகவான் ஒவ்வொரு லீலைகளும் பண்றான்னா, அன்னைக்கு பிராமணால் எல்லாம் ஏத்துக்கல அப்படின்னா பகவான் இது பண்ணி சாங்கதேவரை வெளிப்படுத்துறதுக்கு அப்படின்னு. அப்ப எல்லாரும் அதை ஏத்துன்ற. அப்படி இருக்கிற பொழுது சாங்கதேவர் இன்னொரு கிராமம் வழியா போறாரு, எல்லாருக்கும் நாம சங்கீதம் சொல்லிண்டே போறாரு. அங்க ஒரு பிராமணர் என்ன பண்றாருன்னா, சாங்கதேவரை பார்த்த உடனே அவர் பின்னாடியே போற. வேற ஒண்ணுமே அவருக்கு நினைவே இல்ல. தனக்கு வீடு இருக்கு, பொண்டாட்டி இருக்கா, எல்லாம் இருக்காங்கிறது ஒண்ணுமே அவருக்கு நினைவு இல்ல. அந்த பிராமணனுக்கு சாங்கதேவர் பின்னாடியே போற. சாங்கதேவர் பிருந்தாவனம் அங்க போறதுக்காக போற, இவரும் பின்னாடியே போற. போறதும் சாங்கதேவர் கேக்குற, என்ன நீ வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் நினைவில்லை. அவர் பாட்டுக்கு பின்னாடி போயிட்டே இருக்காரு. அந்த பிராமணனுடைய பத்தினிக்கு அதான் குழந்தை பிறக்கிற நாள். அவருக்கு எந்த சிந்தனையுமே இல்லை இந்த பிராமணனுக்கு. சாங்கதேவர் ஒருத்தர் தான் நினைவு இருக்கு. இதுதான் ஆச்சாரிய நிஷ்டைன்னு சொல்றோம் நாம. நிறைய ஆச்சாரிய நிஷ்டையை பத்தி சொல்றோம். அவர் போயிட்டே இருக்கு. இங்க அந்த பிராமண ஸ்திரீக்கு இடுப்பு வலி வந்துடுறது. அவ கத்துறா. அப்போ என்ன கத்துறான்னு, என்ன ஆண்டியான்னு என்ன விட்டுட்டு போயிட்டான்னு. சாங்கதேவரே நீங்க என்ன காப்பாத்துங்கோ, நான் வேற யார கூப்பிட முடியும், வேற யாரையும் கூப்பிடமா முடியாது, குருவா இருக்கிற உங்களை நான் கூப்பிடுறேன், எனக்கு இந்த நாய்க்கு உதவிக்கு உத்தரம் இல்லையே, எனக்கு உதவி வேணுமேன்னு கத்துறா. அது சாங்கதேவருக்கு நன்னாவே கேக்குறது. ஆனா அந்த இடத்துல இல்ல, அவர் இருக்கிற வேற ஊர். நாங்க சொல்லுவோம் சில சமயம் போன் வந்ததுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி வரும் அது. அப்போ சாங்கதேவர் தியானம் பண்ற, ஆஹா அந்த திரி இருக்காளே அப்படின்னு. உடனே பகவான் என்ன பண்றதுன்னா, ருக்மணியா தன்னை மாத்திக்கிறது. ருக்மணியா மாத்திக்கிட்டு அவ கத்துற இடத்துக்கு ஓடுற. ஓடி போய் அம்மா என்னம்மா வா அப்படின்னு அவளை கைய பிடிச்சு தாங்கி அழைச்சிட்டு போற. அழைச்சிட்டு போனாக்கா ஒன்னும் ஒரு வெறும் பொட்டல் காடு, மனுஷாலே கிடையாது. ஆனா பகவான் நினைச்சா எல்லாம் ஒரு சனத்துல எல்லாம் வந்துருமே. உடனே அங்க ஊர் மாதிரி வந்துடுறது, ஒரு கிரகம் வந்துடுறது. கிரகத்துக்குள்ளே இந்த ஸ்திரீயை அழைச்சு கொண்டு போய் வச்சுண்டு அவளுக்கு பிரசவம் ஆயிடுறது. பிரசவமானத்துல இருந்து அப்படியே அந்த கிரகத்தை பாத்துக்கிறதும், அந்த ஸ்திரீ இந்த குழந்தைய பாத்துக்கிறோம், இதுவே பண்ணிட்டு இருக்கிற பகவான். வீடு பெருக்கிறதும், வீடு துடைக்கிறதும், வாசல்ல விளக்கேற்றி வைக்கிறதும், தளிகை பண்றதும், கத்தியம் போடுறதும், குழந்தைய குளிப்பாட்டுறதும் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ சாங்கதேவர் வரும் வரும் நம்ம ஊருக்கு போக வேண்டிய நாள் வந்தாச்சு, வாங்கோ அப்படின்னு சாங்கதேவர் இந்த பிராமணனை கூட்டு ஊருக்கு வர வழியில பார்த்தா ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த பிராமணன் கேக்குற, இங்க ஊரே கிடையாது, எப்படி இங்க ஒரு ஊர் வந்திருக்கு, இது என்னது அதிசயம் அப்படின்னு. இல்ல இங்க வாங்கோ, இன்னொரு அதிசயம் இருக்கு, அது பாக்கணுமே அப்படின்னு சாங்கதேவர் அப்படி வரும் பொழுது ஒரு கிரகத்துல, அதான் இந்த சாங்கதேவருடைய கிரகத்துல ஒரு பொன்மணி என்ன பண்றா, வாசல்ல விளக்கேற்றி வைக்கிறா. அப்ப அவர்கிட்ட கேக்குறாருமா, அந்த பிராமண பொம்மநாட்டி ஊத்தி இருந்தாலே அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு அந்த கிரகத்தை எதுலான்னு கேட்க, நீங்க உள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிட இவ ரெண்டு பேரும் உள்ள போறா. உள்ள போயிட்டு கேக்குறா, அம்மா உனக்கு எப்படிமா பிரசவம் ஆச்சு, யார் தொலைச்சிருந்தா அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்திரீ இருந்தாலே, ருக்மிணி இருந்தாலே என்னோட. அந்த ருக்மிணி எங்க அப்படின்னு கேட்கவும், இப்ப வாசல்ல விளக்கேற்றி வச்சாலே அவதான் அந்த ருக்மிணி, நீங்க தான் பார்த்து அவளோடதான் பேசினேலே. ஆமாம்மா நாங்க பேசிடுவோம் அப்படின்னு பிராமணன் தேடுறது அங்கேயும் இங்கேயும் தேடினா அங்க ஸ்திரீ இல்ல. பகவான் வந்தான், அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. பொறுப்பை ஒப்படைச்சான், பொண்டாட்டியோட பொறுப்பை புருஷன் ஒப்படைச்சான், கிளம்பி போயிட்டே இருந்துட்டான். அப்பதான் அந்த பிராமண பத்தினிக்கு தெரியறது, ஆகா பகவான் தான் ருக்மணியுடைய ரூபத்துல வந்தவன் அப்படின்னு. அவர் சாங்கதேவர் நினைச்சு, சாங்கதேவரே உங்களை மாதிரி உலகத்துல யாரு இந்த மாதிரி கருணையா பண்ண முடியும், பகவான் தவிர யாரு இப்படி எல்லாம் பண்ண முடியும்
அப்படிங்கிற சாங். அந்த பிராமணர் ஆஹா உனக்கு இத்தனையும் நடந்திருக்கே, நான் கண்ணால கூட பார்க்கலையே பகவானேன்னு அவர் வருத்தப்பட, இப்படி சாங்கதேவர் அப்படிங்கிற மகான்கள், ஒவ்வொரு மகான்கள், அதுல சாங்கதேவர்னு ஒரு மகான். இதெல்லாம் எதுக்காக அவாவாளும் பண்றானா, உலகத்துல எப்பெல்லாம் இந்த அதர்மம் ஜாஸ்தியா போகிறதோ அப்ப பகவான் இருக்காங்கிறத உலக மக்கள் எல்லாம் மறந்து போயிடுறா. அதை நிலநாட்டுறதுக்காக அப்பப்போ கீதையில பகவான் சொல்றான்னு, எப்பெல்லாம் அதர்மம் அதிகமாகிறதோ அப்ப நான் பிறப்பெடுப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி பிறந்து 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 ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் அந்த தர்மங்களை உலகத்துக்கு சொல்றது மகான்கள் மூலமா தான் பகவான் நடக்கிறான். அந்த மாதிரி சாங்கதேவர் அப்படிங்கிறவுடைய மகானுடைய சரித்திரம், இந்த மாதிரி முன்னாடி பக்தி யாரெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கிறது கேட்டாதான் இப்போ இருக்கிற மனுஷாளுக்கு துளியான மனசுல ஐயோ நம்மளும் அப்படி எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சத்தியம்ங்கிறது தோண ஆரம்பிக்கும். அதுக்காகத்தான் பக்தாளுடைய மகான்களுடைய சரித்திரம் சொல்றோம். அப்படின்னா மிச்ச எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்லித்தரா, 40,000 சார்ஜ் பண்றா, 50,000 சார்ஜ் பண்றா, அங்க அடைச்சு வைக்கிறா, ஒரு 4 மணி நாளி 6 மணி நாளி 2 மணி நாளி நின்று உள்ளுக்குள்ள உட்கார வைக்கிறா, தினம் வாங்குறா, தினம் போங்குறா, 1 வருஷ காலம் 2 வருஷ காலம் 11 வருஷ காலம் 20 வருஷ காலம் அப்படி படிச்சுதானே ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு மனசு அடங்குறது. ஒரு ஹரே ராம நாமஜபம் பண்ணணும்னா அடங்கணுமே. சரி நம்ம இப்படி சொல்லியான எல்லாருக்கும் புரிய வைப்போம் அப்படின்னு நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. எல்லாரும் நாமஜபம் பண்ணுங்கோ. பக்தி